بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقد قال الله تبارك وتعالى في كلامه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفثه ونفخه بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال في موضع آخر وقالوا لا تنفروا في الحر قل نار جهنم أشد حرا لو كانوا يفقهون فليضحكوا قليلا وليبكوا كثيرا جزاء بما كانوا يكسبون மதிப்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சிறந்த நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொன்ன நாட்களில் ஒரு சிறப்பான நாளிலே, இந்த ஜும்ஆவுடைய தினத்துல இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கான முழுமையான நன்மைகளை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் முழுமையாக தந்தல்வானாக. ஆமீன். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது நம்மை விட்டு சென்ற சிறப்பான 10 நாட்களை நாம் இழந்து விட்டோம். அதாவது யாரெல்லாம் அதில் நிறைய நன்மைகளை செய்தார்களோ, நிறைய வணக்கங்களை செய்தார்களோ, அவர்களுக்கு அது ஒரு பாக்கியமிக்க காலமாகவும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்த ஒரு நாட்களாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். யாரெல்லாம் அந்த நாட்களுடைய சிறப்புகளை அறியாமல் தான் எப்பொழுதும் இருப்பது போன்று இருந்தார்களோ, நன்மைகள் செய்யவில்லையோ, அவர்களுக்கு அந்த நன்மையை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்பதுதான் நிதர்சனம். மதிப்பிற்குரியவர்களே, அந்த காலத்தை கடந்து இந்த நாட்கள் நமக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தட்பவெட்ப நிலை என்பது கடுமையான வெயில் காலங்களிலே நாம் இதை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க இந்த வெயில் காலமாக இருக்கட்டும், மற்ற நாட்களாக இருக்கட்டும், ஒரு முஃமின், அல்லாஹ்வை நம்பிய ஒருவர், அவருடைய நிலை உலகத்தில் வாழும் காலமெல்லாம் எப்படி இருக்க வேண்டும், இந்த வெயில் காலத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் சிலவற்றையும் நாம் அறிய வேண்டும். இந்த வெயில் காலத்தை
ஒரு முஃமின் காரணமாக வைத்து தன்னுடைய வணக்கங்களை குறைத்துக் கொள்ள முடியுமா? தான் எப்பொழுதும் வணங்குவதை அந்த வணக்கங்களை சிலதை குறைத்துக் கொண்டு, வெயிலாக இருக்கிறது எனவே நான் சில வணக்கங்களிலே பின்தங்குகிறேன் என்பதாக அவர் கூற முடியுமா என்றால் அது கிடையாது. யார் அப்படி கூறுவார்? தன்னுடைய வணக்கங்களை இப்படிப்பட்ட காரணங்களை, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தன்னுடைய வணக்கத்திலிருந்து பின்தங்குபவர்கள் யார்? அல்லாஹ்வை வணங்குவதிலிருந்து தன்னை பின்தள்ளக்கூடியவர் யார் என்றால் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட மக்களை பற்றி சொல்லுகிறான், வகாலு லா தன்ஃபிரு ஃபில் ஹக். அவர்கள் பின்தங்குவது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் சொல்வார்கள், நீங்கள் இந்த வெப்பத்திலே செல்லாதீர்கள், இந்த வெயில் நேரத்திலே நீங்கள் செல்லாதீர்கள். எதற்காக? அல்லாஹ்வை வணங்குவதற்காக. அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அவனுடைய வணக்கங்களை அவனுக்கு செலுத்துவதற்காக செல்லக்கூடியவர்களிடத்துல இப்படியாக சொல்வார்கள் ஒரு குழுவினர். அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு, நீங்கள் சொல்லுங்கள் நபியே, நரகத்தினுடைய நெருப்பு, நரகத்தினுடைய அந்த வெப்பம், சூடு என்பது மிக கடுமையானது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் புரிந்திருக்க வேண்டுமே. இது யாரை பற்றி சொல்லுகிறான்? அல்லாஹு தஆலா நயவஞ்சகர்களை பற்றி சொல்லுகிறான். நயவஞ்சகர்கள் இப்படித்தான் சொல்வார்கள், தங்களை தாங்களே வணக்கத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள, அல்லாஹ்வை வணங்குவதிலிருந்து தங்களை பின்தங்கிக் கொள்ள அந்த நயவஞ்சகர்கள் என்ன செய்வார்கள்? இப்படியான பல காரணங்களை சொல்லுவார்கள். தபூக் என்ற யுத்தத்துல இப்படி நயவஞ்சகர்கள் பின்தங்கினார்கள். நயவஞ்சகர்கள் என்ன? போருக்கு செல்லவில்லை. அந்த தபூக் என்ற யுத்தமோ கடுமையான வெயில் நேரத்திலே அந்த யுத்தம் நடைபெற்றது. மூமின்கள் எல்லாம் சென்றார்கள். அல்லாஹ்வை உண்மையிலேயே யாரெல்லாம் நம்பினார்களோ அவர்கள் அந்த போரிலே சென்றார்கள், கடுமையான வெயில் என்று பாராமல். தனக்கு எவ்வளவுதான் சிரமம் இருந்தாலும் அந்த போரிலே சென்று அந்த போர் என்ற மிகப்பெரிய வணக்கத்தை அல்லாஹ்விற்கு செலுத்திவிட்டு வந்தார்கள். ஆனால் யார் இதிலே இந்த கடுமையான வெப்பத்தை காரணமாக காட்டி தங்களுடைய வீடுகளிலே இருந்து கொண்டார்கள் என்றால் நயவஞ்சகர்கள் தான் இருந்து கொண்டார்கள். அவர்கள் தான் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போரில் இருந்து வந்து யாரெல்லாம் வரவில்லை என்று அவர்கள் கேட்கும் பொழுது இவர்கள் பல காரணங்களை சொன்னார்கள். எங்களுக்கு இப்படியாக இருந்தது, எங்களுக்கு அப்படியாக இருந்தது, வெயில் கடினமாக இருந்தது என்று பல காரணங்களை அந்த நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார்கள். மதிப்பிற்குரியவர்களே, எனவே நாம் என்ன காலங்களாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருக்கட்டும், மழை காலமாக இருக்கட்டும், அதே போன்று வெயில் காலமாக இருக்கட்டும், இப்படி எந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே கால சூழ்நிலையை மாறுபடுமாறு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஆனால் வணக்கங்கள் எப்போதுமே என்ன? ஒரு மனிதனுக்கு ஒரே நிலையில் தான் இருக்கும். அவர் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டும் என்றால் அது கண்டிப்பாக அவருடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கப்பட வேண்டும். அவர் மீது கடமை. எந்த நேரத்திலேயுமே 5 வேளை தொழுகையை அவர் விட்டுவிட முடியாது. அதில் ஒன்றை கூட அவர் விடுவதற்கு அவருக்கு அனுமதி கிடையாது. விட்டார் என்று சொன்னால் மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தண்டனை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதே போன்று வெயில் காலத்திலே நோன்பு, ரமதானுடைய மாதம் வந்தாலும் அவர் கண்டிப்பாக அந்த ரமதானுடைய மாதத்தை நோற்றுத்தான் ஆக வேண்டும். அதில் உள்ள நோன்புகளை நோற்றுத்தான் ஆக வேண்டும். வெயிலுக்காக அவர் நான் விடுவேன், இந்த ரமதானுடைய மாதத்திலே சில நோன்புகளை விட்டுக் கொள்கிறேன் என்று சொல்ல முடியாது. சில காரணங்களை தவிர அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதற்காக நோன்பை விடுவதற்கு சொன்னார்களோ அப்படிப்பட்ட சில காரணங்களை தவிர மற்ற எந்த காரணத்திற்காகவும் இப்படிப்பட்ட கடமையான வணக்க வழிபாடுகளை ஒருவர் விடுவதற்கு அவருக்கு அனுமதி கிடையாது. அப்படி விட்டாரையானால் மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாவார். மதிப்பிற்குரியவர்களே, எனவே இந்த காரணங்களை சொல்லி
ஒருவர் தன்னுடைய வழக்கத்தை குறைத்துக் கொள்ளுகிறார் என்று சொன்னால் அவர் யாராக இருக்க முடியும்? அவர் நயவஞ்சகராக. நயவஞ்சகர்கள் தான் இப்படி செய்வார்கள். நயவஞ்சகருடைய இது நயவஞ்சகருடைய பழக்கமாக இருக்கிறது. மதிப்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எச்சரிக்கை விடுமாறு சொல்லுகிறான். இப்படி இப்படி அல்லாஹுடைய வேதனைகளை மறந்துவிட்டு இவர்கள் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளில் இருந்து பின்தங்குவதற்காக பல காரணங்களை சொல்லுகிறார்களே, இவர்கள் அல்லாஹுடைய வேதனையை மறந்துவிட்டு அதிகமாக சிரிக்கிறார்கள். இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் குறைவாக சிரிக்கட்டும், அதிகமாக அழட்டும் இவர்கள். ஏனென்று கேட்டால், இந்த உலகத்திலே இப்படி அல்லாஹுடைய மார்க்கத்தை உதாசீனப்படுத்திவிட்டு ஒருவர் அதிகமாக சிரித்துக் கொண்டிருக்கிறார், அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு மறுமையிலே அழுகையோ அழுகைதான். அவருக்கு மறுமையிலே கடினமான தண்டனை தான். அவருக்கு மறுமையிலே எந்த விதமான மகிழ்ச்சியும் இருக்காது. எனவே அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களுக்கு, இந்த நயவஞ்சகர்களை குறித்து அல்லாஹு தஆலா சொன்னான், இப்படியாக இவர்கள் குறைவாக சிரிக்கட்டும். இவர்கள் அதிகமாக சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதிகமான மகிழ்ச்சியிலே இருக்கிறார்கள். இவர்கள் அல்லாஹுடைய தண்டனைகளை மறந்து விட்டார்கள். மதிப்பிற்குரியவர்களே, எனவே எந்த கால சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கால சூழ்நிலைகள் மாறத்தான் செய்யும். இந்த உலகத்துல கால சூழ்நிலைகள் வேறுபட்டதாக இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹிற்கு செலுத்த வேண்டிய வணக்கங்கள் எப்பொழுதுமே வேறுபடாது. மதிப்பிற்குரியவர்களே, இன்னொரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வெயில் சம்பந்தமாக, இந்த கடினமான இந்த வெயில் காலம் சம்பந்தமாக நமக்கு மார்க்கம் சொல்லுவது என்ன? மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? இந்த வெயில் காலம் எப்படிப்பட்டது, இது எதனால் இந்த வெயில் அடிக்கிறது என்பதாக நமக்கு மார்க்கம் சில விஷயங்களை சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகம் தன்னுடைய ரப்பிடத்திலே முறையிட்டது. நரகம் தன்னுடைய இரட்சகனிடத்திலே முறையிட்டது. என்ன முறையிட்டது? ஃபகாலத், யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே, என்னுடைய சில பகுதியை அரித்து விட்டது, சில பகுதியை அரித்து விட்டது. எனவே அல்லாஹ்விடத்திலே அது அனுமதி கோரியது. என்ன? நான் 2 மூச்சுக்காற்றுகளை நான் விட்டுக் கொள்கிறேன், 2 மூச்சுக்காற்றுகளை நான் விட்டுக் கொள்ளுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டது. அப்பொழுது அல்லாஹு தஆலா அதற்கு அனுமதி கொடுத்தான், 2 மூச்சுக்காற்றுகள் விடுவதற்கு. ஒன்று, அதிகமான வெப்பத்திலே, அதிகமான வெயில் காலத்திலே அதிகமான கடுமையான வெயில் அடிக்கிறது, இது நரகத்தினுடைய மூச்சு காற்றிலே ஒன்று. அதே போன்று இன்னொரு மூச்சு காற்று என்னவென்றால், தன்னுடைய மூச்சை இழுத்துக் கொள்வது. அந்த இழுத்துக் கொள்ளுகிற சமயத்திலே மிக கடுமையான குளிர் நிலவுகிறது, மிக கடுமையான குளிர்காலமாக நிலவுகிறது. அந்த நேரத்துல என்ன? இது நரகம் தன்னுடைய மூச்சு காற்றை இழுப்பதற்கான அதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஆக இந்த வெயில் காலத்திலே அதிகமாக வெயில் அடிக்கும் பொழுது ஒரு தடவை நரகம் என்ன செய்கிறது? மூச்சை விடுகிறது. இன்னொரு தடவை மூச்சை இழுக்கும் போது என்ன ஆகிறது? குளிர்காலத்திலே அதிகமாக கடுமையான குளிராக நிலவுகிறது என்பதை பார்க்கிறோம். மதிப்பிற்குரியவர்களே, இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் உண்மை. அதாவது இந்த கடுமையான வெப்பம் என்பது சூரியனுடைய இப்படிப்பட்ட செயல்பாட்டால் நமக்கு இப்படிப்பட்ட கடுமையான வெயில் நிலவுகிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு பல மக்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், மார்க்கத்தினுடைய பல விஷயங்களை, அல்லது அல்லாஹுடைய தூதருமே அறிந்த பல விஷயங்களை, அல்லாஹு தஆலா மட்டுமே அறிந்த பல விஷயங்களை என்ன தன்னுடைய அறிவியல் பூர்வமாக சிந்திப்பார்கள். அறிவியல் பூர்வமாக அதற்கு பல காரணங்களை அவர்கள் கற்பிப்பார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. அறிவியலுக்கு ஒன்றுமே தெரியாது. மதிப்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுக்கு மட்டுமே தெரிந்த அந்த விஷயங்களிலே நாம் அறிவியலை நுழைக்க கூடாது. அதே போன்று வணக்கங்கள் சார்ந்த விஷயங்களை, அல்லாஹுக்கு நாம் வணங்குகிறோமா? சிலர் சொல்லுவார்கள், என்ன, நாம் தொழுவது என்பது ஒரு எக்ஸசைஸ் போன்று. நவுதுபில்லாஹ். இப்படிப்பட்ட சிந்தனையிலே ஒருவர் தொழுதாரையானால் நான் எக்ஸசைஸ் செய்கிறேன், எனக்கு உடம்புக்கு வலுவு சேர்க்கிறேன் என்று ஒருவர் தொழுதாரையானால் அவருடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. மதிப்பிற்குரியவர்களே,
எப்படி நியத்தோடு எப்படிப்பட்ட எண்ணத்தோடு தொழ வேண்டும்? ஒரு முஃமின் அல்லாஹ்விற்கு நான் வணங்குகிறேன், அல்லாஹ்விற்கு நான் வணக்கத்தை செலுத்துகிறேன், அல்லாஹ்விற்கு நான் அடிபணிகிறேன், அல்லாஹு தஆலாவை நான் வழிபடுகிறேன், அல்லாஹ்விற்குரிய வணக்கத்தை நான் செலுத்துகிறேன். இதன் மூலமாக அல்லாஹு தஆலா எனக்கு நன்மைகளை தருவான், இதன் மூலமாக அல்லாஹு தஆலா என்னை சொர்க்கத்திலே சேர்ப்பான், இதன் மூலமாக அல்லாஹு தஆலா நரகத்தை விட்டு என்னை பாதுகாப்பான். இப்படிப்பட்ட சிந்தனையிலே தான் ஒரு முஸ்லிம் தொழ வேண்டும். இப்படியாக நம்ம பார்க்கிறோம். பல வணக்கங்களை முஸ்லிம்கள்ல பல பேர் அறிவியல் ரீதியாக அணுகுவதை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட அந்த சிந்தனை தவறான ஒரு சிந்தனை. அறிவியல் ரீதியா மார்க்கத்துல எந்த விஷயமுமே நம்ம செய்யக்கூடாது, அணுகி அதற்கு காரணம் சொல்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா காரணம்? அப்படிப்பட்ட காரணங்களை மட்டும் நாம் சொல்ல வேண்டும். அறிவியல் ரீதியாக நாம் ஒரு வணக்கத்தை எடுத்துக்கொண்டு அதை அறிவியல் ரீதியாக நாம் சிந்தித்து யோசித்து அதன் மூலமாக என்ன செய்வது, ஒரு காரணத்தை சொல்வது என்பது தவறான விஷயம். அப்படித்தான் இதற்கு சொல்லுவாங்க, சூரியன் நெருங்கி வருகிறது, சூரியன் நெருங்கி வருகிறது, அதனால் வெயில் அதிகமாகிறது. இது உண்மையான விஷயம் கிடையாது. இது எப்படிப்பட்ட விஷயம்? அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா சொன்ன விஷயத்தை சொல்றாங்க. என்ன? நரகத்தினுடைய மூச்சு காற்றின் காரணத்தினாலதான் கடுமையான வெயில் நிலவுகிறது, கடுமையான சூடு, அந்த நேரத்திலே கடுமையான வெப்பம் நிலவுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் இதுதான் அதற்கு காரணமே தவிர சூரியன் நெருங்கி வருகிறது, அது செய்கிறது, இப்படியாக ஆகிறது என்பது இது கிடையாது. மதிப்பிற்குரியவர்களே, எனவே நாம் மார்க்கத்தினுடைய எந்த ஒரு விஷயம் அல்லாஹுக்கு மட்டுமே தெரிந்ததோ, அதே போன்று எந்த ஒரு விஷயம் வணக்கத்திற்கு உரியதாக இருக்கிறதோ, வணக்கம் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறதோ, வணக்க விஷயங்களிலே நம்ம மார்க்கம் சொல்லாத காரணத்தை கற்பிப்பது என்பது தவறான விஷயமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மதிப்பிற்குரியவர்களே, இந்த கடுமையான வெயில் நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு சொன்னாங்க. என்ன? தொழுகையை பற்றிய ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதாவது வெயில் கடுமையாக இருந்தது என்று சொன்னால் அந்த நேரத்திலே நீங்கள் தொழுகையை கொண்டு குளிர்ச்சி அடைந்து கொள்ளுங்கள், தொழுகையை கொண்டு குளிர்ச்சியாக்கி கொள்ளுங்கள். எப்படி? இந்த குஹர் தொழுகையை என்ன செய்யணும், கொஞ்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல கொஞ்சம் தாமதப்படுத்தி வைப்பாங்க. கொஞ்சம் வெயில் சாஞ்ச பிறகு என்ன செய்வாங்க, தாமதப்படுத்தி வைப்பாங்க. மக்களுக்கு சிரமம் ஏற்பட வேண்டாம் என்பதற்காக இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இந்த ஹதீஸ்ல தான் சொல்றாங்க, ஃபைன்ன ஷித்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம். இந்த வெயிலுடைய இந்த கடுமை இருக்கிறதே, இதற்கு காரணம் என்னவென்றால் இது நரகத்தினுடைய மூச்சு காற்றிலிருந்து உள்ளது, நரகத்தினுடைய சுவாசத்திலிருந்து உள்ளது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மதிப்பிற்குரியவர்களே, எனவே இப்படிப்பட்ட விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போன்று இந்த கடுமையான வெயிலை கொண்டு நாம் மறுமையை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நரகத்தை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நம்முடைய முன் சென்ற நல்லோர்கள், நபி தோழர்கள், நல்ல மனிதர்கள், இமாம்கள், அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றறிந்த மார்க்க அறிஞர்கள் எல்லாமே இந்த வெயில் நேரங்களிலும் சரி, அல்லது சூடான ஒரு பொருளை அவர்கள் பயன்படுத்தும் போதும் சரி, அவர்கள் என்ன செய்வார்கள், மறுமையை நிறைவு கூறக்கூடியவர்களாகவும் அதே போன்று நரகத்தை நினைவு கூறக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு கொல்லர் அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். நெருப்பிலே இரும்பை வைத்து காய்ச்சி அந்த இரும்பை என்ன செய்கிறார், உருக வைத்து அதை செம்மைப்படுத்துகிறார், அதை ஒரு பொருளாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல அங்கே கடந்து செல்லுகிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்பொழுது அந்த இரும்பை பார்த்துவிட்டு அவர்கள் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அழுதுவிட்டு இந்த வசனத்தை நினைத்து பார்க்கிறார்கள். எந்த வசனம்? அல்லாஹு தஆலா மறுமையிலே நரகத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம். நாளை மறுமை நாளில் அவர்களுடைய தலைகளுக்கு மேலிருந்து சூடான கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் ஊற்றப்படும். இப்படிப்பட்ட இந்த வசனத்தை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். அந்த கொதிக்கப்பட்ட தண்ணீர் அவர்கள் மேலே ஊற்றப்படும் போது அவர்களுடைய குடல்கள் எல்லாம் வெந்துவிடும், குடல்கள் எல்லாம் வெந்து வெளியேறும், அவர்களுடைய தோள்கள் எல்லாம் வெந்துவிடும்
இப்படியாக இந்த வசனத்தை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். மேலும் அல்லாஹு தஆலா அந்த வசனத்துல சொல்றான், அவர்களுக்காக இரும்பாலான கோடாரிகள் அவர்களுக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சொல்லுகிறான். இதை நினைவு கூறிக்கொண்டு அந்த இரும்பை பார்த்து, அந்த உருகுகிற அந்த இரும்பை பார்த்து அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அல்லாஹுடைய அந்த மறுமையிலே இருக்கக்கூடிய அந்த நரகத்தை நினைத்தவர்கள் அழுகிறார்கள். இப்படியாக நம்முடைய நபித்தோழர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கடுமையான வெயிலை நினைத்து, இந்த உலகத்தில் உள்ள நெருப்பை அவர்கள் பார்த்து, அதே போன்று சூடான பொருட்களை அவர்கள் நினைத்து நரகத்தை பற்றிய அந்த சிந்தனை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், நரகத்தை பற்றிய பயத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படியாகத்தான் இந்த கடுமையான வெயிலை நாம் நினைத்து அதிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். நம்முடைய மறுமை வாழ்க்கை என்னவாகுமோ என்ற அச்சம் நமக்கு ஏற்பட வேண்டும். இதன் மூலமாக நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும். நமக்கு நாமே சீர்திருத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய அமல்களை திருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை குற்றங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போன்று பார்க்கிறோம், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த கடுமையான வெயிலை பற்றி நாம் எப்பொழுது அதை கொண்டு படிப்பினை பெறுகிறோமோ, நம்முடைய சிந்தனை என்னவாக இருக்க வேண்டும்? நானும் என்னுடைய குடும்பமும் என்னை சார்ந்தவர்களும் இந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக சிந்தனை நமக்கு வர வேண்டும். அதற்கான ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டும். மதிப்பிற்குரியவர்களே, பார்க்கிறோம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சரியான முறையிலே மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கிறோமா? எல்லாமே மதரசாக்கு போய் படிச்சிட முடியாது, எல்லாமே நம் மார்க்க அறிஞர்கள்ட்ட போய் படிச்சிட முடியாது. ஆனால் எல்லாமே சொர்க்கத்துக்கு போயாகும், எல்லாமே சொர்க்கத்துக்கு கண்டிப்பா போயாகணும் மூமின்கள் அனைவருமே. மதிப்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், இப்படி விரும்பக்கூடிய தாய் தந்தையர் பெற்றோர் அந்த பிள்ளைக்கு மறுமையில் அது நன்றாக இருக்க வேண்டும், மறுமையில் அந்த பிள்ளை நம்முடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்து கொடுத்திருக்கிறோம் பாருங்க. பள்ளிக்கூட படிப்பிற்காக ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு நாளைக்கும் அந்த பிள்ளைக்காக அமர்ந்து 2-3 நாட்கள் 2-3 மணி நேரங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம்? அந்த பிள்ளைக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறோமா? இல்ல, உட்கார்ந்து வீட்டிலே அமர்ந்து அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இதை மனப்பாடம் செய்யி, இது இப்படியாக இருக்கிறது. புத்தகத்தை திறந்து வைத்துக் கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா இல்லையா? அதே போன்று யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் மார்க்க கல்வியை, குர்ஆனுடைய வசனத்தை, ஒரு சூறாவை அல்லது ஒரு ஹதீஸை அந்த பிள்ளையை அமர வைத்து என்றைக்காவது நாம் மனப்பாடம் செய்து கொடுத்திருக்கிறோமா? என்றைக்காவது அந்த வசனத்தை மனப்பாடம் செய்து கொடுத்திருக்கிறோமா? என்ன நடக்கிறது யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கூட படைப்புகளை நாம் தவறாமல் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, டிவியை திறந்து விட்டுறாங்க அல்லது மொபைல் என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைக்கு கொடுத்து விடுகிறார்கள். இதுதான் நம்முடைய கடமையா? இதுதான் நம்முடைய மறுமைக்கான ஆயத்தமா? கிடையாது. சகோதர சகோதரிகள், நரகத்தை நினைவு கூற வேண்டிய நாம், மறுமையை நினைவு கூற வேண்டிய நாம், அல்லாஹ்விடத்திலே சென்று இருக்க வேண்டும் என்ற அந்த நிலையை நினைவு கூற வேண்டிய நாம், நம்முடைய கடமை என்னவாக இருக்க வேண்டும்? நம்முடைய கடமை நம்முடைய மறுமையையும் நம்முடைய பிள்ளைகளுடைய மறுமையையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மறுமையிலே நரகம் தீண்டாமல் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஆயத்தங்களை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட இந்த வெயில் காலத்திலிருந்து, கடுமையான வெயிலை கொண்டு இப்படிப்பட்ட படிப்பினையை நாம் பெற வேண்டுமே தவிர இதற்கு மாற்றமான நடவடிக்கைகளிலே நாம் நடந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அந்த நரகம் எப்படிப்பட்டது, அந்த நரகம் எவ்வளவு கொடுமையானது. மதிப்பிற்குரியவர்களே, நீங்கள் உங்களுடைய
உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய எரிபொருட்கள் என்ன? மக்கள். அதனுடைய எரிபொருட்கள் என்ன? மக்களும் கற்களும் ஆவார்கள் என்பதாக. மக்கள் நாம் தான் மனிதர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அதனுடைய ஒரு சிறு துளியை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். மதிப்பிற்குரியவர்களே, மக்களாகிய இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள்தான் நரக நெருப்பின் எரிபொருட்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியானால் நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிலே கடின சித்தமுடைய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். யாருக்கும் இரக்கம் காட்ட மாட்டாங்க. இரக்கங்கிறது கிடையாது. யாருக்கும் இரக்கம் காட்ட மாட்டாங்க. இரக்கங்கிறதே கிடையாது. கடின சித்தமுடைய மலக்குமார்கள் அதில் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? லா யஅஸூன் அல்லாஹ். அல்லாஹு தஆலா என்ன கட்டளை இருக்கிறானோ அதுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. சொன்னானா டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உடனே என்ன செய்வாங்க? அல்லாஹ் நரகத்துல போடுச்சுன்னா இந்த கூட்டத்தை நரகத்துல போட்டுட்டு இருப்பாங்க. இந்த கூட்டத்தை வெளியேற்றணும்னா வெளியேற்றிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்றது, அல்லாஹு தஆலா சொல்றத அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். வயஃஅலூன மா யுமரூன். அல்லாஹு தஆலா இடத்திலிருந்து அவர்களுக்கு என்ன கட்டளை வருகிறதோ அதை செய்து கொண்டே இருப்பார்கள். மதிப்பிற்குரியவர்களே, எனவே இப்படிப்பட்ட நரக நெருப்பை நினைவு கூறக்கூடிய நாட்களாக இந்த வெயில் நாட்கள், இந்த கடுமையான வெயிலை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படியாக நாம் படிப்பினை பெற வேண்டும். மதிப்பிற்குரியவர்களே, அதே போன்று இப்படி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், யா அல்லாஹ் என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக என்று 3 தடவை சொல்லுகிறார்களோ, இப்படிப்பட்ட துவாவை அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். யாரு 3 தடவை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களோ, 3 தடவை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்து அந்த நரகமே சிபாரிசு செய்கிறது. அந்த நரகமே அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறது, யா அல்லாஹ் இந்த மனிதன் என்னை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறான், எனவே இந்த மனிதனை என்னிடத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று. எனவே இந்த துவாவை, இந்த பிரார்த்தனை எத்தனை முறை நாம் செய்திருக்கிறோம்? இந்த பிரார்த்தனையை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா? நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாம் இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் நமக்கு நினைவிலே இருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். அதிகமாக இந்த பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம அஸ்அலுகல் ஜன்னah, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் சொர்க்கத்தை வேண்டுகிறேன், உன்னிடத்திலே நான் சொர்க்கத்தை கேட்கிறேன். இந்த பிரார்த்தனையை யாரு 3 தடவை சொல்லிக் கொண்டே இருக்கிறாரோ அவர் என்ன? அவருக்கு சொர்க்கம் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறது. அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுகிறது என்ன? யா அல்லாஹ் இந்த மனிதன் என்னை கேட்கிறான், இந்த அடியான் என்னை கேட்கிறான், சொர்க்கமாகிய என்னை கேட்கிறான், எனவே என்னில் இவனை நுழைவித்து விடுவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே அந்த சொர்க்கம் அவருக்காக துஆ செய்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மதிப்பிற்குரியவர்களே, அதே போன்று இந்த கடுமையான வெயில் நேரத்துல நாம் அல்லாஹ்வுடைய இன்னொரு நியமத்தையும் தெரிந்து கொள்ள முடிகிறது, இன்னொரு அருட்கொடையையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. நிழல் என்றால் என்ன? நிழல் எப்படிப்பட்ட அருட்கொடையாக இருக்கிறது? அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக இருக்கிறது. இது கடுமையான வெயில்ல தான் நாம் நிழலுடைய அருமையை உணர முடியும். மதிப்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இந்த நிழலை பற்றி ஒரு அருட்கொடையாக சொல்லுகிறான். நீங்கள் உங்களுடைய ரப்பை பார்க்கவில்லையா? உங்களுடைய இரட்சகனை பார்க்கவில்லையா? கைஃப மத்தபில், அவன் எப்படி இந்த நிழலை நீட்டித்து இருக்கிறான், இந்த நிழலை எப்படி நீட்டித்து தந்திருக்கிறான். எங்கே ஒரு மனிதன் சென்றாலும் அவனுடைய நிழல். அதே போன்று அல்லாஹு தஆலா பல இடங்களிலே இந்த மனிதர்களுக்கு நிழல் தரும் நிழலாக பல பொருட்களை அமைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா மரங்களை அமைத்து வைத்திருக்கிறான். இன்னும் பல இடங்களை நிழல் தரக்கூடிய இடங்களாக அமைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் அந்த நிழல் என்ன செய்வான்? அப்படியே ஒரே இடத்துல வைத்து விடுவான். ثم جعلنا الشمس عليه دليلا, பிறகு அந்த நிழலுக்கு நாம் சூரியனை என்ன செய்வோம்? ஒரு ஆதாரமாக ஆக்கி விடுவோம். பிறகு என்ன செய்வோம்? அந்த நிழலை என்ன செய்வோம்? நாம் நம்மிடத்திலே எடுத்துக் கொள்வோம். அந்த நிழலை அல்லாஹு தஆலா தந்திருப்பதனாலதான் அந்த நிழலை நாம் பெற முடிகிறது. நிழலுடைய அந்த அருமையை உணர முடிகிறது. அதே நிழலை எடுத்துக்கொண்டானே ஆனால் யாருக்கும் நிழல் கிடைக்காது. மதிப்பிற்குரியவர்களே, கடுமையான வெயிலில
எங்கே நிழல் இருக்கிறது, ஒரு வேலையா ஒரு வெளியே சென்றோம் என்று சொன்னால், வெளியிலே சென்றோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? நிழலை தேடுவோம். எங்கே நிழல் கிடைக்காதோ என்று தேடுவோமா இல்லையா? அப்படிப்பட்ட தேடக்கூடிய ஒரு அருட்கொடை தான், நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அருட்கொடை தான் இந்த நிழல். மதிப்பிற்குரியவர்களே, இன்றைக்கு சாதாரணமா வெயிலிலேயே இந்த நிழல் தேவைப்படுகிறது சொன்னால், மறுமையிலே அல்லாஹு தஆலா நிழல் தரக்கூடிய மனிதர்கள் என்று இருக்கிறார்கள். நிழல் தரக்கூடிய அல்லாஹுடைய அரிசுடைய நிழலை பெறக்கூடிய மனிதர்கள் என்று இருக்கிறார்கள். மதிப்பிற்குரியவர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா பல நன்மைகளுக்காக பல பேருக்கு நிழலை தருகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த நேரத்துல நிழல், ஒரு மனிதனுக்கு நிழல் தேவைப்படக்கூடிய நேரத்துல அங்கதான் உண்மையிலே தேவைப்படும். சூரியன் மிக அருகிலே வந்துவிடும். அவ்வளவு அதிகமான கடுமையான வெப்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்லும் ரிஇன் ஃபீ தில்லி ஸதகதிஹி, ஒருவர் நிழல் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக இந்த உலகத்திலே தர்மம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் அதிகமாக தர்மம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எவர் எந்த அளவுக்கு தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே கடுமையான வெயிலிலே இருக்கும் பொழுது அல்லாஹ் நிழல் தருவான். எப்படி? அவருடைய தர்மத்திற்கு தகுந்தவாறு அவருடைய நிழல் இருக்கும், அவருக்கான நிழல் இருக்கும். எப்பொழுது வரைக்கும் இருக்கும்? அல்லாஹு தஆலா தீர்ப்பு கூறி முடியும் வரைக்கும், அல்லாஹு தஆலா விசாரணையை முடிக்கும் வரைக்கும் அந்த நிழலை அல்லாஹு தஆலா கொடுத்து வைத்திருப்பான். எதனால் கிடைக்கிறது நிழல்? இந்த மறுமையிலே கிடைக்கக்கூடிய இந்த நிழல் எதனால் கிடைக்கிறது? அந்த நிழல் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒருவர் இந்த உலகத்திலே செய்த தர்மம், அடுத்தவர்களுக்கு தர்மம் அதிகமாக செய்ய வேண்டும். அதே போன்று பல விஷயங்களை சொல்றாங்க. அல்லாஹுடைய அரிசுடைய நிழல் கிடைக்கக்கூடிய 7 பேரை சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படியான பல நபர்களுக்கு அல்லாஹு தஆலா பல வகையினருக்கு அல்லாஹ் அந்த மறுமை நாளிலே நிழல் தரக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க முடிகிறது. மதிப்பிற்குரியவர்களே, இப்படியாக நாம் இந்த கொடூரமான வெயிலின் தாக்கத்தை கொண்டு நாம் மறுமையை நினைவு கூறக்கூடியவர்களாக, நரகத்தை நினைவு கூறக்கூடியவர்களாக, அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். பாரக்கல்லாஹு லீ வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா பிமா ஃபீஹி மின் ذிக்ரி வல் ஆயத்தில் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவாதுல் கரீம் வ ரഊஃபுர் ரஹீம் ரப்புல் ஹலீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கடுமையான வெயிலிலிருந்து நாம் பெற வேண்டிய சில படிப்பினைகளை நாம் அறிந்து கொண்டோம். மதிப்பிற்குரியவர்களே, இந்த கடுமையான வெயில் நேரத்துல இன்னொரு அல்லாஹுடைய அருட்கொடையையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். எது? குளிர்ந்த நீர். குளிர்ந்த நீர். அல்லாஹு தஆலா பாருங்க, எவ்வளவுதான் வெயில் அடித்தாலும் கூட பூமியில் இருந்து அல்லாஹு தஆலா நமக்கு குளிர்ந்த நீரை கொடுக்கிறான். எவ்வளவுதான் வெயில் அடித்தாலும் கூட, கடுமையான வெயிலிலும் கூட சற்று நேரத்தில் அல்லாஹு தஆலா மழையை வர வைத்து, மேகத்தை வர வைத்து மழையை பொழிவிக்கிறான். அந்த மழை நீர் எப்படியாக இருக்கிறது? குளிர்ந்த நீராக இருக்கிறது. அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அற்புடைகளில் ஒன்றாக இந்த குளிர்ந்த நீர் இருக்கிறது. மதிப்பிற்குரியவர்களே, பாருங்க, இந்த குளிர்ந்த நீருடைய அருமை இந்த உலகத்துல நமக்கு இந்த கடுமையான வெயிலிலே தெரிகிறது. அப்போ மறுமையிலே சூரியன் தலைக்கு மேலே வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல குளிர்ந்த நீர் எந்த அளவுக்கு தேவைப்படும், எவ்வளவு தேவையாக இருக்கும். அப்போ அல்லாஹு தஆலா அந்த கடுமையான அந்த நாளிலே காப்பாற்றக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் பிரார்த்தித்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ், இவங்க ஒரு தாபிஈ, ஹதீஸ்களை அதிகமா நல்ல படித்த ஒரு தாபிஈ, ஒரு நல்ல இமாமாக இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஜம்சம் தண்ணீரை ஒரு நாள் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை நினைவு கூர்றாங்க. இந்த ஜம்சம் தண்ணீர் என்பது, இதை யார் எதற்காக குடிக்கிறாரோ அது அவருக்கு கிடைக்கும் என்பதாக. அப்போ இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் கேட்டா, பாருங்க, யா அல்லாஹ், என்னை
மறுமையுடைய அந்த தாகத்திலிருந்து நீ பாதுகாப்பாயாக. என்ன கேட்கிறாங்க பாருங்க, ஜம்சம் தண்ணீரை குடிக்கக்கூடிய அந்த நேரத்துல மறுமையை பற்றி கேட்கிறாங்க. மறுமையுடைய அந்த தாகத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று கேட்கிறாங்க. இப்படியாக நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும். மறுமையிலே நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த நரக நெருப்பை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும், மறுமையில இருக்கக்கூடிய அந்த சோதனைகளை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த கடுமையான வெயிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட படிப்பினையை பெற வேண்டும். மதிப்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்துல இந்த ஹவுதுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் புகட்டுவார்களே சொர்க்கவாசிகளுக்கு, அப்படிப்பட்ட அந்த தண்ணீரை நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும் அல்லாஹ்விடத்துல. அந்த ஹவுதுல் கௌசர் தண்ணீரை குடிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தருவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சிந்தனைகளை நாம் பெற வேண்டும். இந்த கடுமையான வெயிலை கொண்டு நாம் என்னென்ன படிப்பினைகளை பெற வேண்டுமோ மறுமை சம்பந்தமாக அனைத்து படிப்பினைகளையும் பெற்று அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. عباد الله رحمني ورحمكم الله. ان الله يأمركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون. واخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.